ஹை ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாதத்துக்கு, கூழுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தேவையானது 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க. கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. தக்காளி ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. 6 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கின பிறகு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய் வெங்காய தக்காளி கூட சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மொச்சக்கட்டையும் உருளைக்கிழங்கும் நாங்கள் சேர்த்துருக்கோம். மொச்சக்கட்டை நேற்று நைட்டே ஊற வச்சது. உருளைக்கிழங்கும் மொச்சக்கட்டையும் ஒரு 3 விசில் எடுத்து சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிருக்கோம். வஞ்சர மீன் கருவாடும் சேர்த்தாச்சு. இதை நல்லா சுண்ட கொதிக்க வைங்க. எவ்வளோக்கு கொதிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு வரும். நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகணும். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொத்தமல்லி தழை நல்லா தூவி விடுங்க வாசனைக்கு. நல்லா ஒரு 1 ஹவர் மூடி போட்டு வைங்க. 1 ஹவர் மூடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.